துலங்க இங்கு நிலைகளெல்லாம் கிட்ட வந்து துலங்க இங்கு நிலைகளெல்லாம் துலங்க எட்டி பேசி வரும் துலகவேந்தே அலங்கார வலம் சங்கு இளங்குரையா ஆரூரார் கொன்றையணிகுள்ளே நோக்கி நலுங்குலவோர் உமையறிய மாட்டாரெல்லாம் நலுங்குலவோர் உமையறிய மாட்டாரெல்லாம் நான் உரைத்தேன் குன்றேரி கடல்வார் நாளை இலங்கைகளுக்கான கனியுகக்கும் தொங்கே எங்கள் குடி சாலைமணி விளக்கே நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு இறைவனை கண்டலை. அதாவது தெய்வம் நமக்கு ஒரு வேலை செய்ய ஒரு வேலையை சொல்கிறாங்க, எல்லாமே இடமா தான் தராங்க. ஆனால் நமக்கும் அவங்க ஒரு வேலையை இன்னது செய்யுங்க அப்படின்றத நமக்கு அவங்க கொடுக்குறாங்க. அது எவ்வளோ நம்மளால் முடியுமோ, அதாவது அவங்க சிந்தனைக்கு தக்கவாறு முயற்சி செய்யலாம். அதனால் எல்லாமே நம்மளால் முடியவில்லை. நம்முடைய கோடியில் வார்த்தையில் ஒன்று, அணிவுனில் அணிவுடி பற்றி நடந்தால் போதும், நான் புத்தி தரவே காத்து கொண்டிருக்கிறேன்றாங்க. இப்போ பசு தூங்குவதை நீ பார்த்திருக்கிறாயா? அது காரசாரமான உணவை உட்கொள்வதில்லை, அதனால் அதுக்கு அசந்த தூக்கம் வராது. நீயும் ஓரளவு உண்டு வருவாயானால் உனக்கும் அந்த அசந்த தூக்கம் வராது. அப்போ ஓரளவில் நம்ம உண்டு வர சொல்கிறாங்க. அப்படி நீ உண்டு வந்தால் எல்லோரும் பார்ப்பதற்கு நீ தூங்குகிறது போல் தெரியும். அவர்கள் குசி குசி என்று பேசுவதை காதில் கனகனவென்று நீ கேட்டுக்கொண்டு பயன்றார். இப்படியெல்லாம் வரவிருக்கிறது, ஏன் இதை நீ கை போடக்கூடாது அப்படின்னு தெய்வம் சொல்லுறாரு. அப்போ இங்கே நம்ம என்னென்ன தெய்வம் நமக்கு சாதாரணமாக பறவைகளும் விலங்குகளும் குளிப்பதில்லையே, பறவைகளும் விலங்குகளும் குளிப்பதில்லை என்றாங்க. அந்த நினைப்பு அவைகளுக்கு வருவதில்லை, அந்த நினைப்பு கூட அவைகளுக்கு வரவில்லை என்றாங்க. ஆனால் மனிதனுக்கோ தினந்தோறும் குளிக்க வேண்டும், தினந்தோறும் இவன் குளிக்க வேண்டாம், இல்லைன்னா எனக்கு அசிசியா இருக்கிறான். தினந்தோறும் குளிக்க வேண்டும். ஒரு நாளைக்கு குளிக்காவிட்டாலும் இவனுக்கு அருவருப்பாக இருக்கிறது. ஒரு நாளைக்கு குளிக்கலினால நமக்கு அருவருப்பாக இருக்கின்றார். மாட்டின் மலத்தினால், அதாவது மாட்டின் மலத்தை கையில் எடுத்து வீட்டை சுத்தம் செய்கிறார்கள். ஆனால் மனிதனுடைய மலமோ காதி துப்பும்படியான அவ்வளவு அசுசியாக இருக்கிறது. உயர்ந்த நறுமண உணவு அருந்தும் இவனுக்கு இப்படி நாற்றம் அடிப்பது, மட்டமான உணவை உண்ணுதும் ஆடு மாடுகளுக்கு குற்றமில்லாமல் இருக்கிறது. அது ஏன்? இப்படி ஆடு மாடெல்லாம் அது சுவையில்லாத தலை குழையை தின்னுது, ஆனால் அதனுடைய மலமும் குற்றம் இல்லாமல் இருக்கிறது. ஆனால் தினந்தோறும் அது குடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம சாணம்லாம் எடுத்து வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணி போடுறோம். ஆனால் அது இத்தனைக்கும் மனிதன் கழிச்சு போட்ட உணவை தான் சாப்பிடுது, அதுக்கு குற்றம் இல்லாமல் இருக்கிறது. ஆனால் அறுசுவையான நறுமணத்தோட ஒன்றை இவன் அசுசியாக நாற்றமுடையதாக இதை அது ஏன்னு கேட்குறேன். அது எதனால இவனுக்கு மட்டும் இன்னும் அறிவு தானே மனிதனுக்கு? உண்மையிலே அது அப்படியே சொல்கிறாங்க, அறிந்தது மனிதராய் பிறக்கிறது, அதிலும் ஒன்று குழுவேடு எப்படி நீங்கி பிறக்கிறது. அப்போ அவ்வளோ உன்னதமாக அவங்க சொல்கிறாங்க. நம்மளும் அப்படித்தான் தெய்வமும் சிந்திக்க தூண்டுறாங்க. சபையர் தெரியவில்லை ஆண்டவர்கள். ஆடு மாடுகளைப் போல் அறுசுவை அருந்தாமல் இருந்தால் இவனுக்கும் நாற்றம் இருக்காது.
ஆனால் அறிவு வேண்டும் என்றால் அறுசுவை உணவு கட்டாயம் வேண்டும். அப்போ இந்த இடத்துல அறுசுவை நீ அருந்து, ஆனால் ஆடு மாடு அறுசுவை இல்லாததுனால அதனுடைய மலம் குற்றம் இல்லாமல் இருக்குது. ஆனால் நீ அறுசுவை இல்லாத உண்ண முடியாது. அதனால் அது சுவையோட தான் நீ சாப்பிடணும். அப்போ தான் அறிவு வரும்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு ஒரு அளவு கொடுக்குறான். என்னது போட்டு ரொம்ப திணிக்காத, ஒரு அளவோடு சாப்பிடணுன்றாங்க. அறுசுவை நிறுத்த சொல்லலைங்க. அப்போ அறிவு வேண்டும் என்றால் அறுசுவை உணவு கட்டாயம் வேண்டும். அறுசுவை இல்லாமல் தின்றால் அறிவில்லாத மந்தியாக மகானியாக போய்விடுவான். இவன் எவ்வளவுதான் சாப்பிட வேண்டும் என்று கணக்கிட்டு சொல்ல இவனுக்குள்ளாகவே கள்ளம் கவனமற்ற ஒரு கணக்கு பிள்ளை நியமிக்கப்பட்டிருக்கின்றார். இவனுக்குள்ள ஒரு கணக்கு பிள்ளை வச்சிருக்கிறாங்களாம் அளவுக்காக. அந்த கணக்கு பிள்ளை யாரும் தெரியுமா? வியாபாரம் தான். அவர் கள்ளம் கவனமற்றவன்றாங்க இருக்கிறார். அவர் வேறு யாரும் அல்ல. இவன் வயிறு நிறைந்ததும் வருகின்ற ஏப்பம்தான் அது போதும் என்று அலைக்கொண்டு எச்சரிக்கிறது. இவனோ அதையும் மீறி வெறி கொண்டு தின்கிறான். அப்போ உணவு நம்ம பசிக்காக சாப்பிட்டோம்னா இல்லை, ருசிக்காக. ருசி வந்தால் என்ன ஆகும்? பசி போயிடும். அப்போ அந்த பசி எவ்வளோன்னு நமக்கு தெரியாமல் அது கணக்கு வரம்பில்லாத ஏப்பத்தை கூட அவர் எனக்கு போதும் போதும் சொல்கிறாரு. அதை நம்ம காதலையும் கேட்கல, நினைவுலையும் இல்லை. அப்போ மேலே என்ன ஆகிப்போது? வாய்க்கு உணவு அருந்துபவன் பாவத்தில் ஆடுவான், செவிக்கு உணவு அருந்துபவன் யோகத்தில் ஆடுவாங்க. அப்போ அந்த இடத்துல இப்போ இங்கே செவி உணவு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. உனக்குள்ளே நான் கணக்குக்குள்ளே வச்சுருக்கிறேன், அவங்க சொல்கிறபடி நான் சொல்கிறத கேளு. அப்போ இதெல்லாம் என்னவா இருக்குது? இறைவன் நமக்கு இட்ட கட்டளைகள். இதெல்லாம் நம்ம செய்யணும். அப்படி செஞ்சோம்னாலும் அந்த அறிவு பிரகாசமாக வரும். இல்லைன்னா என்ன ஆகும்? தூக்கம் தான் வரும். நல்லா சாப்பிட்டோம்னா வயிறு நிறைய சாப்பிட்டு செவிச்சுவெல்லாம் கேட்க முடியாது. அது வாயு உணவு. அது அருந்த என்ன வரும்? பாவத்தில் ஆடுவாங்க. அதுக்கு ஒரு அளவு வச்சுக்கிறாங்க. இதை நம்ம யார் யார் கடைபிடிக்கிறோமோ இல்லை கடைபிடிக்கலையோ இதுக்கு மேலாச்சா அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும். மெய்ஞானிகள் எதையும் மிகவும் நுணுகிய அறிவுடன் கவனிக்கின்றவர்கள் அல்லவா? அடுத்த பிடி அளவு சரியாகிவிடும் என்ற எச்சரிப்பு வரும் முன்னாரே உணவை நிறுத்திக் கொள்வார்கள். அடுத்த பிடி இல்லை இவங்க ஏப்பம் வந்துடும் அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுறாங்க? உடனே நிறுத்திடுவாங்க. அதை போல் அதுதான் அந்த கணக்கு பிள்ளை. அவங்க நிறுத்திடுவாங்க. நமக்கு தெரியாது இல்லவா? அதனால் நமக்கு சொல்கிறாங்க கணக்கு பிள்ளைன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் வயிறு நிறைந்த வர்ற ஏப்பம் தான், அது தெரிஞ்ச அப்புறமாச்சும் நிறுத்திடுங்கன்றாங்க. நாம் அதை கூட கேட்கறது இல்லை. அப்போ எவ்வளவுதான் விருப்பமான பண்டமாக இருந்தாலும், எவ்வளவுதான் பசி மிகுந்திருந்தாலும் அவர்கள் அந்த நுட்ப வரம்பை தெப்பலையும் தாண்டவே மாட்டார்கள். அவங்க ஒரு வரம்பு வச்சுக்கிறாங்க, அதில் ஒரு தெப்பலை கூட அவங்க தாண்ட மாட்டார்கள். இந்த திட சித்தம் கட்டுப்பாடு கைவர பெற்றவர்களே அறுசுவை உணவு அருந்ததினால் உண்டாகும் நாற்றத்தை மாற்றிக்கொள்வார்கள். இப்போ முன்ன என்ன பார்த்தோம்? மாடு அறுசுவை இல்லாத சாப்பிட்றதுனால அதனுடைய மலம் குற்றம் இல்லாமல் இருக்குது, அது குளிக்க வேண்டிய முறையே அதுக்கு தேவையில்லைன்ட்டாங்க. உனக்கு ஏன் குற்றமாக இருக்குதுன்னு அவங்க கேள்வி கேட்டாங்க. ஆனால் இங்கே விட முடிகிறாங்க. நம்ம கவனிச்சோம்னா தான் தெரியாது. அப்போ அதுக்கான அவங்க விடையை இங்கே கொடுத்துட்றாங்க. அவங்க அந்த அறுசுவையினுடைய தீய வாடையை மாற்றுகின்ற வானவிட்டவங்க அவங்க கையில் வச்சு வச்சிருக்கிறாங்க. அதனால் அவங்க அதை சுத்திகரிச்சிடுறாங்க. அந்த இதுவும் நமக்கு இல்லை. அப்போ இந்த திட சித்தம் கட்டுப்பாடு கைவர பெற்றவர்களே அறுசுவை உணவு அருந்ததினால் உண்டாகும் நாற்றத்தை மாற்றிக்கொள்வார்கள். ஒரு அளவோடு சாப்பிட்டா கூட அந்த வாடையை சுத்திகரிச்சிடும் அப்படின்றத இங்கே நமக்கு கொடுக்குறாங்க. அதையும் மீறி போச்சுன்னா அது என்ன ஆயிடுது? குற்றம் ஆயிடுது. இவனுக்கு அசுசியாக தேகம் மாறுது. அது எதனால?
கணக்குக்குள்ளே பேச்சு கேட்கறது நம்ம இஷ்டத்துக்கு சாப்பிட்டுட்டே போயிடுறோம். புரியுதுங்களா? அதனால அந்த வாடையை அதை சுத்திகரித்து செரிமானம் பண்ணுறதில்லை. அதனால் அது அசிசியாக மாறிடுதுன்னு எங்கள் தெய்வம் நம்ம கொடுக்குறாங்க. இதை நல்லா நுனி சிந்திச்சிங்கன்னா தான் நமக்கு தெரியும். ஏன்னா இதை வந்து இப்போ எத்தனையோ அணுக்கள் இருக்குது, அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனால் அதுக்குன்னு ஒரு லென்ஸ் வச்சு பார்த்தோம்னா இங்கே எவ்வளோ செல் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை போல் தெய்வ வாக்கியங்கள்லாம் ஒரு இடத்துல கேள்வி இருக்கும், அந்த இடத்துல பதில் இருக்கும். அது நம்ம கோர்த்து பார்த்தோம்னா தான் தெரியும், இல்லைன்னா தெரியாது. அப்போ தூர நாற்றத்தை மாற்ற வல்ல வானழுத்தம் ஒன்றை அவர்கள் மிகுந்த தவப்பாடுற்று தன்கிரையம் செய்து வைத்திருப்பார்கள். அப்போ அவங்க தவம் செஞ்சு இந்த வானழுத்தத்தை தன்கிரையமாக செஞ்சு வச்சுட்டாங்க. இப்போ அது என்ன பண்ணிட்டாங்க, நமக்கு உணவு சொல்லிட்டாங்க. நீ இப்படி இருந்தனாக்கா உனக்கு அந்த மாரி குற்றம் இல்லாமல் நாற்றம் இல்லாமல் மாற்றிக்க முடியும்னு அவங்களுடைய அந்த தவ வல்லவத்தினால வாக்கு ரூபத்தில் கொண்டு வந்து நமக்கு தராங்க. நீ இப்படிலாம் இருந்தீன்னா உன்னால் முடியும் அப்படின்னா அதை நீ செய் அப்படின்ற. அப்போ நம்மளால் அதை சாப்பிட முடியும் இல்லையா? அளவோட சாப்பிட்டு வளர்ந்துடலாம்ல. அப்போ வைத்திருப்பார்கள். அந்த அவிழ்த்தம் எந்த எல்லைக்குள் அடங்கி இருக்குமோ அந்த எல்லையை அறிந்தல்லாது காலமெல்லாம் தூள முழுதும் அத்தரு புணுகு செவ்வாது முதலிய வாசனை பூசி வந்தாலும் இவன் நாற்றம் போகாது. இந்த வாசனை திரவியங்களால் மூக்கை ஏமாற்றலாம், ஆனால் தன் உடல் நாற்றம் விலகாது. கட்டுப்படும் தனத்தில் சுவாசம் கட்டுப்படுமையானால் அந்த நாற்றத்தை அறவே சுட்டெரித்து இல்லாமலே ஆக்கிவிடலாம். அப்போ ஒரு சுவாசமானது கட்டுப்படும் தனத்தில் கட்டுப்படுமையானால் அந்த தீய வாடையை, அந்த அறுசுவைக்கு அரசனாகி அதனுடைய தீய வாடையை சுட்டு எரித்து விடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நமக்கு என்ன புரியுது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நம்மகிட்ட உஷ்ணம் இல்லை, அந்த நாற்றத்தை சுட்டு எரிக்கின்ற அளவுக்கு அக்னி தவா அக்னி இல்லை. அதனால் நீ அளவு உணவையாச்சும் கம்மியாக சாப்பிட்டீங்கன்னாக்கா இருக்கிற அக்னினால உஷ்ணத்தினால என்ன ஆகிடும், அதெல்லாம் மாற்றிடும். அவங்க தவம் செஞ்சு கைவர பெற்று அதை நம்மளே இப்படி இருக்க சொல்கிறாங்க. இந்த எல்லாம் இருந்தேன்னா உனக்கும் அந்த தேகத்தில் பல நாற்றங்கள்லாம் வராது, பரிசுத்தமாக வச்சுக்கலான்றாங்க. இதுதான் அகமுக சூக்கும செயலுக்கு வெளித்தோற்றத்திலும் கூலத்திலும் வெளித்தோற்றத்தில் கூட செயலுக்கும் உள்ள வித்தியாசம். வெளித்தோற்றத்திலையும் அவங்களுக்கு உள்ள இருக்கிற செயலுக்கும் வித்தியாசம் அப்படின்னு தெய்வங்க நமக்கு தராங்க. அப்போ நல்லா இங்கே பாருங்க, நம்மள அறுசுவை உணவு வந்து சாப்பிடுன்னு சொல்கிறாங்க, குறைக்கலாம் சொல்லலை. ஆனால் அதனால ஏன்னா ஆகுது அப்படின்னா அதுக்கு சுவை இல்லாத சாப்பிட்றதுனால அதுக்கு அசுத்தம் இல்லாமல் வருது. சுவையோடு சாப்பிட்றதுனால அளவோடு சாப்பிடு, கம்மியாக சாப்பிடு. அப்படி சாப்பிட்டேன்னு சொன்னாக்கா உனக்கு அது மாதிரி அந்த குற்றம் இல்லாமல் மாறிவிடுன்றாங்க. இப்போ அது சுவையானது மயன ரூபமான ஆவியாக இருக்கிறது. மூச்சு லயமாகும் மனோலய சூக்கும வல்லவமானது அதற்கு அரசனாகி அதன் தீய வாடையை சுட்டெரித்து விடுகிறது. இப்போ இதுக்குதான் நமக்கு வந்து இப்போ நம்மளால் இப்போ அண்ணா வாங்கியிருக்காங்க, அதாவது மூச்சுக்கு வெளியே மூச்சு ஓடிக்கொண்டு இருக்கின்ற, அதாவது அந்த கல்வியை பற்றி ஒன்று சொன்னார். சரி, அதாவது சாகா கல்வி, மூச்சுக்கு வெளியே மூச்சு ஓடாத கற்கும் கல்வியே சாகாத கல்வின்றாங்க. அப்போ அது ஒரு கல்வியில் வச்சுட்டாங்க. நமக்கு சுவாசத்தை எப்படி நமக்கு உள்ள திருப்பது அப்படின்னு தெரிய கொடுக்குறாங்க. தகச்சத்துடனே அருகால தவமும் பகைச்சி விட்டு உணர்க்கும் பற்றி பார்த்துண்டியே பற்றியே பார்த்தவிடம் மரண ரகசியத்தை சுவாசம் அது உள்ளடங்கும். அப்ப அவங்க என்ன கொடுக்குறாங்க, எது உள்ளடங்குது, சுவாசம் உள்ளடங்கும். அதுதான் பரம ரகசியம்ட்டாங்க. அப்ப தகச்சத்துடனே அருகால தவம் உண்டாங்க. தகச்சல் தவம்னா தெரியுமா? தகச்சல்னா இரவு தொழுகைன்றாங்க. அது இஸ்லாமத்தில் இரவு தொழுகைன்றாங்க. நமக்கு பாராவணங்கள் தெய்வத்தை வந்துக்கிறாங்க. அதுதான் தகச்சல் தொழுகை. இரவு தொழுகை தான்
அவங்க வெடிய காலம்னு சொல்கிறாங்க. அந்த 4 to 6 வரலும் அவங்க பார்க்குறாங்க. ஆனால் தெய்வம் அதை வந்து நம்ம இரவு முழுதுன்னு எடுத்து வச்சுக்கிறேன். கரணை இல்லா தனி சேர்ப்பதில் உறக்கத்தை கொலை புரிந்தே விடுவதென்ற முடிவு கட்டிவிட்ட இது நாள் முதல். அப்போ என்ன பண்ண சொல்கிறாங்க? உறக்கத்தை கொலை புரிந்தே விடுவது அப்படின்னா அந்த சாகடிச்சுடுறதுன்றாங்க. நமக்கு தினந்தோறும் ஒவ்வொரு இரவும் என்ன ராத்திரி? சிவராத்திரி. அந்த வருஷத்துக்கு தானே ஒரு வாட்டி வருது. ஆனால் நமக்கு தெய்வம் எல்லா இரவுமே சிவராத்திரியாக எடுத்து வச்சுக்கிறாங்க. அப்போ அது அப்படி செஞ்சோம்னாங்க. இங்கே அதில் தான் அந்த பாட்டில் சொல்கிறாங்க, நகைச்சத்துடனே அருகால தவமும் பகச்சி விட்டு உணரட்டும் பற்றிப்பார் பூங்கிலேயே பற்றியே பார்த்தது பரம ரகசியத்தை உற்ற சுவாசமாக உள்ளடங்கும். சுவாசம் அடக்கிறதுக்காக பிராணாயாமம், சிவராஜ யோகம் இதெல்லாம் உலகம் பூரா வந்து தியானமெல்லாம் பண்ணணும். நமக்கு எளிமைய முறையில் தெய்வத்தை வச்சுருக்காங்க. அப்போ இது அவங்களுக்கு தெரியுமான்னா தெரியாது. இது அவங்களுடைய உத்தரவுக்காக நடக்குது. நாம் அதை செய்யணும். அப்படி செஞ்சோம்னாக்கா இதெல்லாம் நம்மளால் முடியக்கூடியது. உன் தகப்பன் தூக்க முடியாத சொல்லையே தன் பிள்ளை மீது சுமத்துவாரான்னு கேட்குறாங்க. நம்மளால் முடியத்தான் பேசுகிறாங்க. வள்ளலார் அந்த காலத்தில் உடல் பொருள் ஆவி இது 3 தத்தம் பண்ணணும். அப்படி தத்தம் பண்ணாதான் ஞானம் ஒரு சீடர் அது அடியார்களாக முதல்ல ஏற்றுக்குவாங்க. மலை மக்கள்லாம் விட்டு நம்ம போக முடியுமா? அப்போ அந்த ஞான சட்டத்தையே மாற்றுறாங்க தெரியும். அப்படி மாற்றினால்தான் இன்றைக்கி நமக்கு இனமாக கிடைக்கும். இப்படி ஒரு ஜீவ முக்தியை ஜீவ பிரியாணத்தை எந்த காலத்தில் இந்த உலக மக்கள் நம்ம தாத்தா நம்ம பாட்டன் நம்ம முப்பாட்டெல்லாம் சந்திச்சாங்களா? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. தெரியாது, சந்திக்கிறது இருக்கட்டும். அது முதலாச்சும் தெரியுமா? இப்படி ஒரு இது இருக்குதுன்னா சத்த உள்ள கோயிலுக்காக சாத்துன்னு சொல்கிறாங்களே என்று அது எதுக்காக சாத்த சொல்கிறாங்கன்னு தெரியுமா? எங்கள் வீதியிலேயே கூட பெரிய ஈஸ்வரன் கோயில் பெரிய பெரிய கோயிலாக இருக்குது. யாராவது செத்து போனால் உடனே அந்த கோயிலுக்கு எது வந்து சொல்கிறாங்க. எதனால் தெரியாது. அப்படி அது தெய்வம் வந்து அந்த சாவில் 2 விதம் இருக்குது அப்படின்னு எடுத்து சொன்னது வேதத்துலலாம் இருக்குது தான். ஆனால் அது நம்ம அறிவு கொண்டு பெரிய பெரிய வித்துவாங்கலாம் இருக்காங்க. எங்கள் செய்யாரில் திருவத்தூரில் பார்த்தீங்கன்னா மொத்த பேருமே பண்டிதர் தான் வித்துவாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியுமான்னா தெரியாது. அப்போ அதை உண்டு கொண்டவர்கள் யார்? படைத்தவர்கள் யார்? அந்த இறைவனே வந்து அந்த கோட்டை முடிச்சு அவுக்காத யாருக்கும் தெரியாது. பின்னியே இருந்ததெல்லாம் பிரித்துரைக்க பெருமறை சாஸ்திரங்கள் விளந்ததையான இது பெருமறை சாஸ்திரம் தானே விளந்துருச்சே. இன்னைக்கு நமக்கு கோயில்கள் ஏன் சாப்பிட்றாங்கன்றது தெரியாது. கேட்டோம்னா இன்னைக்கு தெய்வம் வந்து அதை நமக்கு எடுத்து அடுக்கடுக்காக விளக்கமாக சொல்லிடுறாங்க. சொன்னதுனால தெரியுது. இவன் பாவியாக போயிட்டான், தீட்டாகி செத்து போயிட்டான், அதனால அந்த கோயிலுக்கு அதுவும் போகணுன்றாங்க. இப்போ நமக்கு தெய்வம் வந்து இப்படியெல்லாம் உடல் பொருள் ஆவியெல்லாம் தத்தம் பண்ணி பெற வேண்டிய புத்தி கிடையாது. அப்போ ஒரு ஆசான் கூட 9 அல்லது 10 ஆண்டு காலம் நீ உடல் பொருள் ஆவி இது 3 நீ தத்தம் பண்ணணும். அப்படி தத்தம் பண்ணலைன்னா உன் சுவாசம் உள்ள அடங்கி ஓடுன்றாங்க. அப்படி எத்தனை வருஷம் இருக்கணும்? 12 வருஷம் இருந்தேன்னா உன் சுவாசம் உள்ள அடங்கி ஓடுமா. அதுலேயே 3 வருஷம் தங்கினாயானால் எதில் மூச்சு உள்ள ஓடுற நிலையிலேயே 3 வருஷம் தங்கினாயானால் துவான சார்ந்த பெருவெளியை அடைவாங்க. அப்போ அந்த துவான சார்ந்த பெருவெளி அடைவார். அதன் பிறகு ஒன்றுக்கு ஒன்றாக 3 இருக்கிறது இருக்கிறது. அதை நீ ஊடுருவி சென்றாயானால் வெளிச்சை கலப்பு எழுதுவார். அங்கே எவனுக்கு வேலை இல்லை. இந்த மாதிரி பெற்றவங்க எவ்வளோ பேர்? வள்ளலார் வந்து கேட்ட திறனிலிருந்து தேர்தல் ஒருவரும் இல்லை, கடையை விரித்தோம் கொள்வார் இல்லை, கட்டிவிட்டோம்ட்டாங்க. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு அந்த சுமையோ அந்த பாரமோ நம்மளால ஏற்றி வச்சாங்கன்னா ஒரே ஒரு ஆளுங்க இருப்போமான்னா இருக்க மாட்டான். அப்போ அவங்க தெய்வம் பட்ட பாடுதான் என்ன அப்படின்னாக்கா ஒவ்வொரு வசனமும் சாதாரணமானதல்ல. தீர்ப்பு திருவசனம் ஜட்ஜ்மெண்ட் முடிந்த முடிவு. இது சொல் பொருள் செயல் இது 3 இல்லை. ஊரில் அவங்களுக்கு இப்போ நம்ம ரொம்ப நேரம் தலைநிலை தனி சேர்ப்பதில்லை குடிக்கிற முறை நிறுத்தின்னு ஒன்று சொல்கிறாங்கல்ல, அது யாருக்கு? ஆசானுடைய திருமேனியா அவங்ககிட்ட செயல் இருக்குது. நம்மளை கொண்டு வர சொல்கிறாங்க. இப்போ பாருங்க, அந்த கணக்குக்குள்ளே இல்லாத பேர் எவ்வளோ பேர் இங்கே இருக்காங்க. கணக்குக்குள்ளே பேசி கேட்காதவங்க
நமக்குள்ள கேட்டு பாருங்க தெரியும். ருசியா அவங்கள என்ன பண்ணலாம், நமக்கு தானே கொடுக்குறாங்க. அப்போ அதை போல இது இறைவனுடைய கட்டளை, நமக்கிட்ட கட்டளையை நாம செய்யலாம். இப்படி நிறைய வசனங்கள் இருக்கு. அப்ப தகச்சத்துடனே அருகாலம் தவமும் பகைச்சி விட்டு உணர்க்கும் எதை விடணும், உணவு தான் சொல்றோம். நீ அளவோட சாப்பிடலாம்ல. முதல்ல இந்த இடத்துக்கு நம்ம வரணும், அதுக்கப்புறம் தான் அதை விடுறதை பற்றி யோசிக்கணும். அப்ப தகச்சத்துடனே அருகாலத்தவமும் பகைச்சி விட்டு உணர்க்கும் பற்றிப்பார் பூமியிலேயே பற்றியே பார்த்தவிடம் பரம ரகசியத்தை உற்ற சுவாசம் அது உள்ளடங்கும் பூமியிலே. அப்போ அதை நாம கொஞ்சம் கொஞ்சமா அவங்க சொல்ற பிரகாரம் நம்ம கேட்டு வந்தோம்னா எங்கே போவோம், அந்த துவாத சார்ந்த வெளிவெளியன்னா வெளிக்குள்ள நாம போகலாம். அதைத்தான் தெய்வம் உத்தரவு பண்ணோம். போது நீ பார்த்திருக்கிறாயா, அது காரசாரமான உணவை உட்கொள்வதில்லை. அதே போல் ஓரளவு நீ உண்டு வருவாயானால் உனக்கு அசந்த கூட்டம் வராது. அப்போ ஓரளவு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது சுவை இல்லாத சாப்பிடுது. இங்கே அது சொல்லல, ஓரளவு அப்படின்னா அறுசுவை சேர்த்துக்க, ஆனால் அளவு வச்சிருக்கேன் நான் உணவுல. அந்த அளவு அந்த உணவு நீ சாப்பிடுவீங்க. அப்படி சாப்பிட்டு வந்தேனா உனக்கு அசந்த தூக்கம் வராது. அதெல்லாம் தவிர்த்து போட சொல்லு. அப்ப அதை தெய்வம் நம்மளால முடிஞ்சதை நாம் செய்யலாம். கடுங்காரவுக்குள்ள அதை நமக்கு சொல்லலை, அது பெரியவர்களுக்கு அவன் தவிர்த்து போறவங்களுக்கு சொல்ல. இருந்தாலும் அதெல்லாம் இருக்குது. அழுதாலும் அகலாது உலகாச்சாரம் ஆளிலையால் போகமது அகற்றி தள்ளி பழுதரவே அறுசுவைத்தை போற விட்டு பற்றி நின்ற உறவனைத்தும் பறக்கணுள்ள. அப்போ அறுசுவை சோற கைவிட சொல்றாங்க. எப்போ விடுறது, எடுத்த உடனே நான் உப்பு இல்லாத சாப்பிட்றேன், அப்படியே கழிஞ்சு 40 நாள் இருக்கிறேன். ஏன் அவனை தின்னுட்டு போய் உப்பு எடுத்தா என்ன ஆகும், கேரட்டி உப்பு எடுத்துட்டு என்ன ஆகும் சொல்ல, கோல்ட் ஆகிடும். அவ்வளோதான். அந்த உணவு அது நீ அளவோடு சாப்பிட்டீங்கன்னா பரவாயில்ல. அது நல்லா போட்டு திரிச்சுன்னு வச்சுக்க, ஜன்னி தான் வைக்கும் அவருக்கு. அந்த மாதிரி ஆகிடும். காரம் எடுத்துட்டாலே ஒரு பாலியில் என்ன ஆகிடும், உஷ்ணம் குறைஞ்சிடும். எவ்வளோ காரம் ஏற்றுறியும் சூடு ஏறும். அது போல் நமக்கு தெய்வம் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஒரு சின்ன சின்ன நம்மளால் முடியக்கூடிய வழியால் 4:30 மணிக்கு எந்திரிக்க சொல்கிறாங்க. அது எந்திரிக்கலாம்ல, ஆனால் அதை கூட நம்ம பண்ண மாட்டோம். பையன் இந்த ஞானத்துக்கு உனக்கு தடையாக இருப்பது என்னது, அசட்டுத்தனமும் சோம்பேறித்தனமும் தான் இந்த மெய்ஞானத்தை உனக்கு தடை பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போ ஜீவமுத்தியோடு தேகமுத்தியும் பெற ஆசைப்படுகிற நீ எதை விட்டு இருக்கிறாய்? தூக்கத்தோடு குறைக்க முடியவில்லையே. உன் ஆகாரத்தை குறைத்து உன் தேகத்தில் ஒரு பாகத்தை பிரித்து கொடுத்தாச்சும் அதை நீ பெற வேண்டாமா? அப்படி நீ பெறாவிட்டால் நான் நினைத்த எல்லைக்கு உண்மை எம்மால கொண்டு போக முடியாது. அப்ப தெய்வம் ஒரு எல்லைக்கு நம்ம கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. நாம ஒண்ணு நினைக்கிறோம், அவங்க ஒண்ணு நினைக்கிறாங்க. ஒரு பாட்டை இப்போ ராஜ பாட்டை போட்டுக்கிட்டு போறாங்க. என்ன அப்படின்னாக்கா இவனுக்கு இப்படிலாம் மாற்றி மாற்றி தெரியாமே நம்ம அவங்க ஒரு எல்லை ஒன்று வச்சுக்கிறாங்க. அந்த எல்லைக்கு கூட்டு போனோன்னு அவங்க நினைக்கிறாங்க. அது என்ன இல்லை அப்படின்னாக்கா இப்போ இதில் சொல்லிட்டாங்க. அப்போதான் நான் நினைத்த எல்லைக்கு உண்மால எம்மை கொண்டு போக முடியாது. அப்படின்னு இல்லைனாக்கா அந்த ஜீவமுத்தியோட துளமுத்தியும் பெற ஆசைப்படுகிறேன்னு எதை விட்டு இருக்கிற விஷயம் கூட விட முடியவில்லையே. தூக்கத்தை கூட மழை குறைக்க முடியவில்லையே. உன் தேகத்தில் ஒரு பாகத்தை பிரித்து கொடுத்தார்கள். தேகத்தில் பிச்சு எடுத்துறது இல்லை. அவன் சொல்ற மாதிரி நம்ம நடக்கிறது தான். அதுதான் அந்த பாடு தான் அவன் சொல்றாங்க. ஒரு பாகத்தை பிரித்து கொடுத்தாச்சு, அதை நீ பெறாவிட்டால் நான் நினைத்த எல்லைக்கு உண்மை எம்மால கொண்டு போக முடியாதுன்றாங்க. இப்போ அவங்க எந்த எல்லைக்கு கொண்டு போகலான்னு நினைக்கிறான்னு பார்ப்போம். 2 ஸ்படிக டம்ளர்கள் இருக்கின்றன. நல்லா கவனிக்கிறீங்களா? இப்போ தெய்வம் ஒரு இடத்துக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க இல்லையா? இப்போ அந்த எல்லையெல்லாம் சொல்கிறேன், யாருன்னா பதில் சொல்கிறீங்களான்னு பார்ப்போம். அப்போ 2 ஸ்படிக டம்ளர்கள் இருக்கின்றன. அவற்றின் அழகு எவ்வித வர்ணங்களையும் கடந்து நிற்கின்ற அழகு. அதை கேட்கின்ற காதல் வணக்கம். அந்த டம்ளருக்குள்ளே பார்த்தா படிகம் போன்ற தண்ணீர் நிறைய இருக்கிறது. அதில் ஒரு ஊசுநுனி அளவு எடுத்து வீசினால் 3 உலகங்களுக்கு நிகராக. இந்த ஒரு ஊசுநுனி அளவு எடுத்து வீசினால் இந்த உலகம் பூராவும் மணக்கும். அந்த டம்ளருக்குள்ளே பார்த்தால் எள்ளு மலை போன்ற குண்டு பிரகாசமுடையதாக இருக்கின்றன.
அதனுடைய பிறவையை பார்த்தால் மின்னல் கிரணம் சந்திர சூரியால் எல்லாம் மாசுடையன என்பாய். சந்திர சூரியால் மின்னல் கிரணம் எல்லாம் என்ன பவர்? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஆனா அதுவே மாசுடையதாக இருக்கிறான், மங்களாக இருக்குது, வெளிச்சமே இல்லை, வோல்டேஜ் இல்லாத பருப்பு எப்படி எப்படி இருக்கும்? வெளிச்சம் இருக்குமா? அந்த மாதிரி சந்திர சூரியனே இருக்குதுன்னா அந்த எள்ளுமுனை போன்ற துண்டு பிரகாசம், அதோடைய பிரகாசத்தை நம்ம நினைக்கவோ சிந்திக்கவோ யூகிக்கவோ முடியுமா? நல்லா யோசனை பண்ணிப்பாரு. அந்த பிரகாசத்துக்கு இடையில் என் கண்கள் இரண்டும் போய் மாட்டிக்கொண்டது. யாருக்கு? தெய்வத்துக்கு போய் மாட்டிச்சு. அதிலிருந்து எம்மால் பிடுங்கவும் முடியவில்லை. அதனுடைய இன்பமோ எம்முடைய தேகாதி அந்த ரோமக்கால்களும் மேய்ந்து கிடக்கிறது. எப்பொழுது உன் நினைவு அந்த அசைவற்ற தளத்துக்கு வருகிறதோ நான் ஜாக்கிரதையாக இருந்து உன்னை அந்த இன்ப கடலுக்குள் இழுத்துவிட காத்து கொண்டிருக்கிறேன். இப்போ அங்க ஒரு கேள்வி கேட்டால நான் ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? நான் நினைத்த எல்லைக்கு உண்மை எம்மால கொண்டு போக முடியாதுன்னு உத்தரவு பண்ணாங்க இல்லையா? ஆனா இங்க என்ன கொடுக்குறாங்க? எப்போது உன் நினைவு அந்த அசைவற்ற தளத்துக்கு வருகிறதோ. இப்ப அவங்க நினைச்சது எங்க வர சொல்றாங்க? நம்மள அசைவற்ற தளத்துக்கு. உன் நினைவு எப்போது அந்த அசைவற்ற தளத்துக்கு வருகிறதோ அப்போது நாம் ஜாக்கிரதையாக இருந்து உன்னை அந்த இன்பக்கடலுக்குள் இழுத்துவிட காத்து கொண்டிருக்கிறோம். இப்போ நம்ம நினைவு அசையாத இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? அதுதான் தெய்வம் வந்து உங்களெல்லாம் சொல்லி தராங்கல்ல, நீ இப்படி விடிய காலம் 4 மணிக்கு எழுந்துக்கோ, இரவு பாரா வணக்கம் பாரு, என்ன என்னுடைய தேவ திருவசனங்களை எல்லாம் படி, அதில் நாம் சொல்லி வர்ற பிரகாரம் உன்னாலும் முடி அறுக்கும் மட்டும் மாளிகை தன்னை அறுத்தே விட்டு அருமறையின் உருக்கமுடன் ஊசி முனை வாசல் காந்து முடிந்த பட்டணத்தோடு சென்று அப்ப அவங்க நம்மளால எவ்வளவு அறுக்க முடியுமோ அது வரையில நாம முயற்சி பண்ணுவோம், அதை செயல்படுத்தின்னு வரணும். இது எல்லாமே இதில் செயல் இல்லாத வாசகமே இல்லைன்ட்டாங்க. அப்போ இது செஞ்சோம்னு சொன்னால் தெய்வம் நமக்கு கொடுத்த வசனங்களை சிந்தித்து நம்மளால் எவ்வளோ சின்ன சின்ன விஷயங்கள் தான், ரொம்ப பெரிய மலையெல்லாம் தூக்கி வைக்கல, உடல் பொருளாகலாம் நம்மளை கட்டம் பண்ணோம், தெய்வம் உத்தரவு பண்ணலை. அவங்ககிட்ட கட்டளையில் எது எதெல்லாம் நம்மளால் செய்ய முடியுமோ நுணுக்கமாக பார்த்து அதை செஞ்சு வந்தாலே போதுமானது. அதுதான் அவங்க அந்த நம்ம வேதத்தில் எடுத்த உடனே இது செயலில்லாத வாசல்களே இல்லைன்னா வையகத்தையும் வானகத்தையும் சர்வகால காலங்களையும் சர்வ காலத்திற்குள் அடங்கிய அழிவில்லாத நித்திய பூரண மேம்பாடுகள் அனைத்தும் கையில் வரவழைத்து தரும் கிரயத்தையுடையது இக்கிரந்தம். இது செயலில்லாத வாசல்களே. அப்போ இதெல்லாம் செயல்படுறது தானே. அப்போ இதெல்லாம் நான் யாருக்காக எடுத்து வச்சிருக்கிறாங்க? தெய்வம் நமக்காக. அதில் நமக்கு சொல்லி கட்டளையும் தனியாக நம்ம கை சொல்றது ஒன்று இருக்கும், உன்னால் முடியாதுப்பா அதனால நீ கையேந்துப்பான்னு சொல்கிறாங்க. அப்போ கையேந்துறதுன்னா என்ன? எப்படி கையேந்துறது? போய் நின்று தெய்வமே இல்லை, நம்ம வணக்கத்துக்கு தான் நான் சொல்கிறேன். நம்மள தெய்வமே என்னால் முடியல தெய்வமே அப்படியா? என்னால் முடியாதவன் செய்கிற வேலை தான் இப்போ நமக்கு எடுத்து வச்சுக்கிட்டு யாரால முடியாத சோம்பேறிகள் சோம்பேறிகளுக்காக தான் இது 4 மணி எந்திரிச்சு சொல்றது, 12 மணி வரைக்கும் பார்க்க சொல்றது. நல்லா புரியுதா? இதையும் செய்யலாம். எப்பேற்பட்ட சோம்பேறியா இருப்பாங்க நல்லா யோசி. இது யார் செய்யற வேலை? சோம்பேறிங்க. நம்ம செய்யற வேலை தான் நம்ம கொடுத்துக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போ அதை பூங்கிலி கண்ணியில் கொடுப்பாங்க. அது அதாவது திணையளவும் அகலாது திருடருக்கேன் பூங்கிலியே மக்களுக்கு மெஞ்ஞானம்
அனைத்தும் கைவிட துணியும் அன்பர் பேசும் பரம்பொருளை இணையளவும் அகலாத திருடருக்கே. அப்ப யாருக்கு சொல்றாங்க? அனைத்தும் கைவிட துணிந்தவர்களுக்கு தான் இல்லையா? அனைத்தும் கைவிட துணியும் அன்பர் பேசும் பரம்பொருளை திணையளவும் அகலாத திருடருக்கே தூங்கிலேயே. அப்போ நம்ம ஒரு திணையளவுன்னா எவ்வளோ? கொஞ்சம் தானே. அந்த கொஞ்சம் என்ன தெரியுமா? அதான் வெடிக்காலம் 4 மணி எழுந்திருக்கிறது, உனக்குள்ள கணக்குள்ள வச்சிருக்கிறது, 12 மணி வரல முடிச்சு இருக்கிறது, இதெல்லாம் யாரும் சொல்லிக்கிறாங்க? இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறாங்க. இந்த வேலையை செய்யணும். இது கூட முடியலன்ற பட்சத்துல எடுத்து ஓர வச்சுட்டு செய்யுமே, என்னால இவ்வளவுதான் முடியும் அப்படியாடா, சரி பரவாயில்ல, அதே பாருன்றாங்க. அதனால என்னுடைய புத்தி பேரூரை மீண்டும் கூட அனைவருக்கும் நமஸ்காரம். தினம் ஒரு நேரம் எந்தன் திருமொழியானை கேட்டால் பனிவெல்லம் போலே பாவம் பரஞ்சிடம் என நிஜமே சொன்னோம். கனிமொழி ஜோதி வார்க்கும் கையெடுத்தாதி நோக்கும் துணிவுடன் கேட்டார் உற்றார் விளந்தனர் பிறவிதானே.